கவி பாடினால் உன் மனது மாறுமோ, என் மீதும் கருணை வருமோ? எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ? சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ? சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்பவர் யாரும் உண்டோ? குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மனித மனம், தெய்வ குணம், மிருக உணர்வு. சர்க்கஸ் காட்டுபவர் கயிறு மேல் குடைப்பிடித்து நடக்கும் பொழுது கவனமெல்லாம் ஆரம்பித்த இடத்திலிருந்து மற்றொரு முனையை சென்று அடைய வேண்டும் என்று இருந்தால் மட்டுமே வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் கை தட்டுவார்கள், பணம் தருவார்கள். காற்று கயிறையோ குடையையோ அசைத்தால் அவன் கீழே விழ வேண்டியதுதான். நீங்கள் எந்த துறையில் பயணித்தாலும் அந்த துறையில் வரும் சலசலப்புக்கு அஞ்சாமல் உங்கள் குறிக்கோளை அடைய வேண்டும். அந்த துறையில் உங்களுக்கு மன அமைதி, நிம்மதி கிடைக்கும் என்று தோன்ற வேண்டும். பொழுதுபோக்குக்காக அந்த துறையில் ஈடுபட்டு வந்தால் மனம் அமைதி பெறாது. இது அன்னையின் அருள் வாக்கு. எனவே சக்திகளே, நாம் எந்த துறையில் ஈடுபட்டு எந்த ஒரு வேலையையும் முழு கவனத்தோடு செய்து வந்தால் அது நமக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும். நம் மேல்மருவத்தூர் அன்னையின் அருள்வாக்கினை உணர்ந்து பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி காணலாம் சக்திகளே. ஆராய்ந்து சொல் தேடி ஆன்மாவின் தாபத்தை அறிவிக்க முயலுகின்றேன். ஆனாலும் முழுமையும் அறிவிக்கும் திறனின்றி அடியேனும் கதறுகின்றேன். சீர்தோறும் அடிதோறும் தேவினின் திருவடி சிலம்பொலி விரும்புகின்றேன். தெய்வமே உன் குரலும் சேரும் எனும் ஆசையால் செந்தமிழ் முழங்குகின்றேன்.